2026 நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழக்கும் என திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜீவ்காந்தி பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து பொய் பேசி வருவதாக குறிப்பிட்டார். 2026 நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழக்கும் என்றும் அக்கட்சிக்கு விஜய் ரசிகர்களால் தான் வாக்கு சதவீதம் அதிகரித்து அங்கீகாரம் கிடைத்ததாகவும் ராஜீவ்காந்தி கூறினார். அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனிமனித ஒழுக்கம் இல்லாதவன், நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினாய், அடுத்து பெரியார் இயக்கங்களில் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார், பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகளால் கட்டப்பட்ட நாம் தமிழ் இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார், இளமலர்ந்தால் ஈழமலர் என்று ஜெயலலிதாவின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினார், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பாவின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினாய், இப்போது குருமூர்த்தி RSS தோளில் நின்று சர்க்கஸ் காட்டுகிறாய். நான் குற்றச்சாட்டுகிறேன், ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் RSS அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். கருத்து முரணை கருத்து முறையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு கழகத் தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறோம்.